தேவனோடு உள்ள உறவு என்ற கருப்பொருள்ல இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு ஒரு மனிதன் நல்ல உறவுல இல்லைன்னா மற்ற விசுவாசிகளோடும் ஊழியர் காலங்களோடும் அந்த உறவுல இருக்க முடியாது. தேவனோடு உள்ள உறவுல இருந்தா மனிதனுடைய இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, பாவம் இந்த காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்துல இருக்காது. வேறு பிரித்து பார்க்க மாட்டான், பிரிவினை பார்க்க மாட்டான் மனிதன். அப்ப தேவனோடு உள்ள உறவுல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க போகிறோம். அநேகர் தேவனோடு உள்ள உறவுல சரியா இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டும் ஏன் திரும்பி பாவத்தில் விடுறோம்னா நம்ம குணப்படலை. ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு மறுபடியும் சீ வருதுன்னா அந்த புண்ணு குணமாகல. பாவம் என்ற சீ, பாவம் என்ற புண், பாவம் என்ற காரியம் குணப்படாம என்ன செய்யல, குணப்பட்டிருந்தா அந்த சீ வந்திருக்காது. அப்ப நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா ரட்சிக்கப்பட்டும் சொல்றோம், ஆனாலும் தேவனோடு நல்ல உறவுகள் இல்லாதனாலதான் அந்த பாவம் நமக்குள்ள தலை தூக்கி விடுகிறது. தேவனோடு உள்ள உறவுல இருந்தாதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். தேவனோடு உள்ள நம்ம சபைக்கு வருவதனாலேயோ, ஜெபிப்பதனாலேயோ, வேதம் வாசிப்பதனாலேயோ, காணிக்க கொடுப்பதனாலேயோ, ஊழியம் செய்வதனால தேவனோடு உள்ள ஒரு உறவுல ஒரு பகுதி தான். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே எந்தவித தொடர்பு, எந்தவித நெருக்கம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தேவனும், உங்களை தேவன் நம்புவாரா? தேவனை நீங்க நம்புவீங்களா? உங்க இதயத்துல தேவனை எந்தவித தோற்றத்துல நீங்க பாக்குறீங்க? இன்னும் நம்ம எப்போதும் சகையை போல அந்த காரியத்துல குள்ளனாவே இருக்கிறோம், குள்ளனாதான் இருக்கிறோம், இன்னும் தெளிவில்லாம இருக்கிறோம். அதனாலதான் ரொம்ப காரியங்களில் நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்குது. தேவனோடு உள்ள உறவில் இருந்தனா ஒரு சமாதான வாழ்க்கை உண்டாகும். தேவனோடு உள்ள உறவு தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தாதான் வாழ்க்கை ஆசீர்வாதம். பணத்தோட மேலான பணம் இருக்கிறவங்க அநேக பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறான். தேவ சமாதானம் இருக்கிற ஒரு ஆள் தான் உண்மையான ஆசீர்வாதம் உள்ள ஆள். உண்மையான ஆசீர்வாதம் உள்ள ஆளுனா தேவ சமாதானம் உள்ள ஆட்கள். நம்ம வாழ்க்கையில தேவனோட உறவை தவிர மீது எல்லாவற்றையும் தேடுகிறோம். இயேசு சொல்றார் மத்திய 6வது அதிகாரத்துல, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், கூட கொடுக்கப்படத்தை மட்டும் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ ராஜ்யத்தை தேடாதனாலதான் அந்த தேவனோட உள்ள உறவுல நாம் சரியில்லாத இருக்கிறோம். தேவனோடு உள்ள உறவுல சரியில்லாதவன் குடும்ப உறவுல சரி இருக்க முடியாது. தேவனோடு நல்ல உறவு இல்லாதவன் மற்றவரோடு சரியா இருக்க முடியாது. தேவனுக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்துல ஜெபம் பண்ணுவதனால தேவனோட உள்ள உறவுல இருக்கிறோம். நம்ம ஜெபமே எதுக்கு பண்றோம்? தேவை இருந்தா பண்ணுவோம். இத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம், டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். உண்மையா தேவனோட பாசத்தோட என் தேவன் என்று அந்த அன்போட ஜெபம் பண்றோம். தேவன்கிட்ட நெருங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். உபவாசம் என்பது தேவனோட வாசம் பண்ணுவதுதான் உபவாசம். தேவனோட எத்தனை பேர் வாசம் பண்ண விரும்புகிறோம், எத்தனை பேர் வாசம் பண்ணுகிறோம்? அதுதான் உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. அப்ப தேவனோடு உறவுல முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் இங்கே கூறுவது என்ன, புதிய ஆவிக்குரிய ஜீவனை பெறுவதற்கு முன் நாம் மறிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன் மறிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவனை பெறுவதற்கு நாம் மறிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. எதுக்கு மறிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கணும். பழைய மனுஷன் மறிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோட மறிப்பது என்னவென்றால் பழைய பாவ மனுஷன் மறித்து விட வேண்டும். பழைய மனுஷன் மறிச்சிருக்கிறானா? பழைய மனுஷன் மறிக்காம ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கிறோம்? ஏன் முக்கியம் எடுக்கிறோம்? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க. நீதி யாரு? இயேசு. கிறிஸ்துவுக்குள் பிழைப்பதற்காக. அதனால பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவில் சிலுவையில் அறையப்பட்டு ஆகி நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் சுபாவம் பண்புகள் நமது வாழ்க்கையில் நிறைந்திருப்போது அவர் ஆவியான பரிசுத்தாவின் நம்மளே வாசம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் மறித்திருக்கும் போது கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கணும். அவர் மூலமாக நாம் பரிசுத்தமும் நீதியுள்ள வாழ்க்கை, தெய்வீக வல்லமையை பெறுகிறோம். இப்பொழுது நாம் வாழறோமா? நமக்குள்ள கிறிஸ்து வாழ்றாரா? பழைய மனுஷன் வாழ்றானா? கிறிஸ்து நம்மளுக்கு வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? சபையில நிலைச்சிருக்கோம், சபையில நிலைச்சு நல்லது, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கோமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் தேவனோட உறவு நல்லா இருக்கும். நீ கிறிஸ்துவோட உள்ள வாழ்ந்தாதான் தேவனோடு உள்ள உறவு நல்லா இருக்கும். நான் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், தேவனோட நல்ல உறவில் இருக்கு எத்தனை பேர் கூட முடியும்? கிறிஸ்துவ நான் யோசிச்சு பாருங்க. தேவனோட நல்ல உறவு ஏன் அநேகருக்கு சரியில்லை என்றால் தேவன் யார் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
நீ தேவன் யார் என்று புரிந்து கொள்ளாவிட்டால் நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவ மதத்துல இருக்கிற. விதத்துல பாரம்பரியத்துல போயிட்டு சமயத்துல மதத்தை பின்பற்றுறோம். நோபடி அத்தாரிட்டி ஃபார் கிறிஸ்துவ தலைவனா இருக்கிற யாருக்கு அத்தாரிட்டியே கிடையாது. இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அத்தாரிட்டி யாருமே கிடையாது. கிறிஸ்துவ யார் அத்தாரிட்டி? இயேசு ஒருத்தர் தான். எல்லா மனிதனும் தவற முடியும், எல்லா மனிதனும் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நம்மளாம் மனிதர்கள். தேவனோடு உள்ள உறவுல நாங்க சரியா இருக்கணும்னா தேவன் யார் என்பதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். அந்த புரிந்து கொள்வதற்காக நேரம் எடுப்பதில்லை. நேரம் எடுக்கிறோமா? வரல பாருங்க. ஒரு சபை நல்லா வளர்ந்துருக்குது, ஒரு சபை வந்து நல்ல ஆவிக்கு சபையா வளருதுன்னா எதை வச்சு? ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை வச்சு சொல்ல முடியாது. எதை சொல்லணும்? வேத பாடத்துக்கும் உபவாச ஜபத்துக்கு வர ஆட்களை வச்சுதான் ஒரு சபையோட வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும். தேவனோட உறவுல நம்ம எப்படி இருக்கிறோம்? மனிதனோட உள்ள உறவு வர சரியா இல்லைன்னா கட்டாயிடும். எனக்கு 27 வயசு, 28 வருஷம், 29 வருஷம் உறவுல எல்லாம் அப்படியே கட்டாயிருக்குது. ஏதோ ஒரு காரியத்துல கட்டாயிடுது. நம்ம அநேக நேரத்தில் தேவனோட உறவை சரி செய்து கொள்ள மாட்டேங்கிறோம். தேவன் யார் என்று பொழுதுதான் நம்ம சரி செய்து கொள்ள முடியும். தேவனின் அன்பை புரிந்து கொள்வதனால தான் தேவனோட நல்ல உறவுல இருக்க முடியும். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாவிட்டால் தேவனோட நல்ல உறவில் இருக்க முடியாது. பரிசுத்த வேதாகமம், அதாவது பைபிள் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கவில்லை, தேவ அன்பை போதிக்கிறது. பைபிள் வந்து மதத்தை போதிக்கலைங்க. தேவனுடைய மதம் மாத்திர வேலை இல்லைங்க. மதம் மாத்திர இடமும் கிடையாது. தேவனுடைய அன்பை போதிக்கிற இடம். தேவனுடைய அன்பு, யார் உண்மையான தேவன், யார் மெய்யான தேவன், எப்படி உனக்கு விடுதலை, எப்படி உனக்கு ரட்சிப்பு, எப்படி உனக்கு பாவ மன்னிப்பு என்ற காரியத்தை வெளிப்படுத்துற புத்தகம் தான் இந்த வேதம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான பேஸ் இல்லைன்னா உலகப்புறமான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்க அப்படியே நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அது உங்க சுய முயற்சியால, உங்க படிப்பினால, உங்களுடைய பலத்தினால, உங்க மனித பலத்தினால, பண பலத்தினால செய்திருக்க முடியும். ஆனால் அது ஒரு நாள் நிலைக்காது. வேதம் ஒரு நாளும் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கவில்லை, தேவ அன்பை போதிக்கிறது. தேவன் அன்பா இருக்கிறார். தேவனோட அன்பை புரிந்து கொண்ட மனிதன் தான், தேவன் அன்பை புரிந்து கொண்ட மனிதன் தான் தேவனோட நல்ல உறவில் இருக்க முடியும். அதுதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் உண்மையான முதலாவது தேவனோடு உள்ள உறவுல இருக்க வேண்டிய காரியம். இரண்டாவது, நாம் தேவனோடு உறவாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனோடு நல்ல உறவுல இருக்குன்னா தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் யாரோடு அன்பா இருக்கிறோமோ, யாரோடு நல்ல உறவில் இருக்குமோ அவருக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம். மனிதர்கள்ட்ட பாருங்க, யார் மேல அன்பா இருக்கிறோமோ அப்படியே கீழ்ப்படிஞ்சிடும். யார்கிட்ட நல்ல உறவில் இருக்கிறோமோ அவங்க உடனே எந்த வேலையும் தூக்கி போட்டு அடுத்த கருத்து செஞ்சிடும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனோடு நல்ல உறவில் இருந்தான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் தேவனோடு நல்ல உறவில் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்றார். ஆதியாகமம் 12:1 12:4 வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே, ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். விசுவாசத்தில் ஆபிரகாம் சுதந்திரம் பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆண்டவர் நீ போனாரு, எங்க போனவர் சொல்லவே இல்லை, போன்னு சொல்லிட்டாரு. போன்னு சொல்லிட்டாருங்க, அவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு. கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க போனது இருக்குமா, இது அது இருக்குமா, அங்க வசதியா இருக்குமா, மீன் கடையெல்லாம் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, நல்ல வீடு கிடைக்குமா, நல்ல பால் கிடைக்குமா, பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க ஸ்கூல் இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். நெட் ஒழுங்கா கிடைக்குமா, பல சௌகரியங்கள் நம்ம பார்ப்போம். ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. தேவனோட உள்ள உறவு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். அப்படியே கீழ்ப்படிந்து போறான். 12 இந்த வசனம் என்ன கூறுதுன்னா, புதிய ஏற்பாடு ஆபிரகாம் தேவனோட நல்ல உறவுல இருந்தான் என்பதை கீழ்ப்படிந்தான் என்பது புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறார், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாம் நல்ல உறவோடு இருந்ததுனால தேவன் ஆபிரகாம் செய்ய போனதை அவர் மறைக்கவில்லை. ஆபிரகாம் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டான். ஆபிரகாம் தேவனும் அவனுக்கு தெரியாமல் செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? வேற சொல்லுது, யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனோட சிநேகிதன் எனப்பட்டான். தேவனோட நல்ல உறவுல இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்குள்ள அவருடைய உள்ளங்களை பகிர்ந்து கொள்வார். காலத்துல அப்ப தேவனுக்கு சிநேகிதா இருக்கணும்னா, தேவனோட சிநேகிதம் இருக்கும்போது உங்க ஜெப குறிப்பே அவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அழிக்கணும், ஆபிரகாமே அழிக்க வேணாம், திரு நீதிமான் இருக்கணும், இத்தனை விட மாட்டீரா, அவன் கேட்கறான், இல்ல விட மாட்டேன், இப்படி இருந்தா விட மாட்டீரா கேட்கறான், விட மாட்டேன். அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம் பேசிட்டு தேவன் எழுந்து போனா, ஆண்டவன் ஆபிரகாம் எழுந்து போன, இப்படி எழுதிருக்குங்க, பைபிள்ல தான் எழுதி இருக்குது ஆதியாகமத்துல. அப்ப தேவனோட சிநேகிதம் இருந்தா தேவன் எப்படி பேசுகிறார் பாருங்க, அதுதான் நல்ல உறவு. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் அதை விரும்புகிறார். மூன்றாவது பாருங்க, தேவனோடு நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, தேவனால் பிறக்க வேண்டும்.
யோவான் 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தெரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்திருக்கப்படியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனோடு உள்ள உறவு தான் என்னால கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கூற முடியும். தேவனால் பிறந்தவர்களுடைய அவருடைய வித்து அவருக்குள்ள இருக்கிறது. முதலாவது தாயின் தகப்பனால பிறக்கிறோம், தாயின் வயிற்றுல, அது ஒரு வித்து. ஆனால் ஆவிக்குரிய வித்துல தேவன் நமக்குள்ள வரும்போதுதான், அவருடைய வித்து நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அவருடைய வல்லமை, அன்பு மற்றும் அவருடைய குணநடங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். அந்த வித்து நமக்குள்ள இருந்தா. கிறிஸ்துவன் இருப்பது என்பது தேவ ஆவியினால் புதிதாய் பிறந்து ஒரு புதிய ஆவிக்குள் புதிய சுபாவத்தை பெற்றுக் கொள்வது. ஆண்டோடைய வித்து நமக்குள்ள இருக்கும் போது ஒரு புதிய சுபாவம் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு மாற்றம் வரும். இனி நான் இல்லை கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுகிற நல்ல காரியம் வருவான். நல்ல உறவில் இருப்பவன் அந்த மனிதன் ஒரு நாள் பாவம் செய்யவே முடியாது. நியாயாதி புத்தகத்துல தேவ ஆவி சிம்சோனை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். தேவ ஆவியினரே சிம்சோனை விட்டு விலகி போனாரு. அவன் பாவம் செய்தனால் தேவன் ஆவியை என்ன செஞ்சாரு? சிம்சோனை விட்டு விலகி போனார். ஜெபிப்பதனால நீங்க ஒரு விடுதலையாக முடியாது, ஜெபிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தாதான் நீங்க சத்தியம் விடுதலையாகும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம ஜெபிப்பதில்லை, நம்ம சத்தியத்தை கேட்கிற வாஞ்சியும் இல்லை, நம்ம நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள உண்டாகும். அப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்துக்குள்ள வரும்போது மனம் திரும்பல் உண்டு. நீங்கள் மறுரூபம் அடைஞ்சி நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது, தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு நாள் பாவம் செய்ய மாட்டீங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? தேவனோடு நல்ல உறவில் இருப்பீங்க. தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறனா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்தா அந்த தேவனுடைய குணநலங்கள் நமக்குள்ள வெளிப்படும், தேவ சாயல் நமக்குள்ள வெளிப்படும். அங்கால் பாருங்க, தேவ உறவை நமக்குள் ஆவி ஆத்மாவில் உணர்வு மட்டுமே முழுமையான திருப்தி அடைய முடியும். நம்ம தேவனோடு உள்ள உறவு நம்ம ஆத்மாவோட திருப்தியை கொண்டு வரும். நாம் தேவன் நமக்கு தந்துள்ள பணம், பொருள், ஆரோக்கியம், அந்தஸ்து, சரீர சுகம், உயர்வு நிலை இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதனால நமக்கு ஒரு திருப்தியே கிடைக்காது. அவருடைய உறவு ஐக்கியம் நமக்கு உணராவிட்டால் நமக்கு திருப்தி இருக்காது. நான் கேட்கறீங்களா? நான் ஒண்ணு மறுக்கிறேங்க. நம்ம ஏதோ ஒண்ணு எழுந்துட்டோம், தேடிக்கிட்டே இருக்கோம். ஏன் கிடைக்கல? ஏதோ ஒண்ணு எழுந்துட்டோம். அது கண்டுபிடிச்சிங்களா யாராவது? பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏதோ ஒண்ணு எழுந்துட்டோம். என்னத்தை எழுந்திருக்கிறோம்? தேவனோட உள்ள உறவை இழந்திருக்கிறோம். தேவனோட உள்ள உறவு தான் நம்ம ஆத்மாவில அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். தேவன் நம்முடைய நேரடியான உறவிலும் ஐக்கியத்தில் மனமின்றி தேவனோடு நம்ம முழுமையான திருப்தி கிடைக்காது. பாருங்க, சாலமோன் ராஜ்யபாரத்தில் அனைத்து நன்மைகளும் தேவனிடத்தில் பெற்றிருந்தான். அவனால் திருப்தி அடைய முடியல. சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது, எல்லாம் திருப்தியா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது சாலமோனுக்கு. ஆனா அவன் திருப்தி இல்லை. என்ன சொல்றான் பிரசங்கில 1:14, மாயை மாயை எல்லாம் மாயன்னு புலம்புறான். எல்லாம் நிறைந்த சாலமோன் மாதிரி ஒரு அறிவு ஞானம் வசதியா இருந்தா யாருமே கிடையாது. அவனுடைய ஞானத்தை பார்க்க எல்லா நாட்டில இருந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இருந்தா சாலமோன். சொல்றான் மாயை மாயை. அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. பிரியமானவர்களே, தாவீதோ நன்மையால் திருப்தி அடைந்த ஒரு மனிதன் தாவீது இருக்கிறான். தேவனோட ஐக்கியத்தோடு இருந்த தாவீது அவன் சொல்றான், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16:11 பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. தேவனோடு உள்ள உறவுல இருந்ததான் உங்களுக்கு அந்த சந்தோஷமும் சமாதானம். மறுபடியும் சொல்றேன், பணமும் பொருளும் உங்களுக்கு சமாதானத்தை தரலான்னு நினைக்காதீங்க. நீங்க அப்படி இருந்து உன்னை தேடுறீங்களா, அதுதான் தேவ சமாதானம். அது தேவனோடு உறவுல இருந்தா தான் கிடைக்கும். இன்னைக்கு சில விசுவாசிகள் நிம்மதியால் தண்ணி அடிக்கிறான். ஏன்னா நிம்மதி இல்லை, உண்டாட்டி பிரச்சனை தாங்கல, பிசினஸ் பிரச்சனை தாங்கல, வேலையில பிரச்சனை, அங்க பிரச்சனை, தண்ணி அடிச்சா சரியாப்படுமா? நீ இன்னும் பாவத்தில் உள்ள போயிட்டே இருக்க, பெரிய குடியை நோண்டிட்டு இருக்குது. சரி, இப்படி நம்ம ஜாலியாக சுத்திட்டு வந்துட்டா சரியாப்படுமா? அதான் சொல்றேன், நம்ம தேவ சமூகம் தான் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது. ஏன்னா அவனுக்குள் ஆவிக்குரிய தன்மை கொண்ட இருதயம் அவனுக்கிட்ட இருக்குது. தேவ சமூகத்தை ஐக்கியத்தை உணர்கிறான். அதனாலதான் அவன் சொல்றான் சங்கீதம் 42:1, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல. தேவ சமூகத்தை எப்படி தேடணுமா? நாம் தண்ணீரை தேடுவது போல. தாகம் எடுத்தா, பசி எடுத்தா, அந்த தேடல் பக்திக்காக தேடல் அல்ல. கவனிங்க, தேவனை தேடுவது பக்திக்காக அல்ல. தேவன் அந்த தேடல் வழிபாடுக்காக அல்ல, ஆராதனைக்காக அல்ல. அந்த தேடல் நம்ம தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவனோடு உள்ள உறவை கொண்டு வர தேடல். தேவனும் நானும், ஏனோக்கும் தேவனும் என்ன உறவுல இருந்தாங்க பாருங்க. ஆபிரகாம் தேவன் நல்ல உறவுல இருந்தா பாருங்க. தாவீது அதான் சொல்ற, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது. தண்ணீரும் பசியும், தண்ணீர் தேவை போது எப்படி தேடுகிறோம் பாருங்க ஆண்டவரை. அந்த எப்படி ஒரு இருதயம் தான் தேவனோட நல்ல உறவோடு உள்ள இருதயம். அப்பொழுதுதான் தேவனோட உறவு உணர முடியும். அந்த சந்தோஷ திருப்தியை நாம் கொண்டு வர முடியும். நம்ம ஒரு நாள் ஜெபிக்கலன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஜோம் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு பாரம் இருக்குதா, உண்மையான உறவுல இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜெபிக்கல பரவாயில்ல நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். நீ பைபிள் படிக்கல பரவாயில்ல, நாளைக்கு சேர்த்து படிக்கல நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டோட உறவுல சரியில்லை. நீங்க ஜோம் பண்ணல பரவாயில்ல, நீங்க என்ன ஆராதிச்சாலும் என்ன ஜெபிச்சாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி,
எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை உணராம, வேத வாசிக்கும் போது தேவன் உங்களோட பேசாம, ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது தேவன் உங்களோட தேவனை பிரசன்ஸை உணராம நீங்க எழுந்திருக்கவே கூடாது. அதுதான் உங்க ஆத்மாவை திருப்தியாக்கும். அதுதான் தாவீது எழுதுறாரு, கொழுப்பு உள்ள உணவை உண்பது போல. நல்ல ஒரு ஆகாரத்தை திருப்தியா சாப்பிடும் போது எவ்வளவு திருப்தி வருது பாருங்க. அந்த திருப்தி தேவனோடு உள்ள உறவுல தான் கிடைக்கும். நமக்கு நம்ம ஆத்மாவுல ஒரு திருப்தி கிடைக்கணும். தேவனோட நல்ல உறவுல இருக்கணும். உங்க பணமோ பொருளோ படிப்போ அது நமக்கு உறவுகளை கொண்டு போகாது. அது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும்னா முடங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருந்தாதான் பிரசங்கம் பண்ண முடியும். தேவனோட உள்ள உறவு. தேவன் யார்? தேவன் பேசுவது இதுதான். தேவன் நம்மோட பேசுவது. நாம் பேசுவது ஜெபம் தேவனோடு. தேவன் நம்மோட எல்லாம் பேசுறாரு. நம்ம ஒரு மத சம்பந்தமான ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். அதை விட்டு வெளில வந்தாதான் தேவன் பேசுவாரு. என்ன மத சம்பந்தமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஜெபிச்சிட்டேன். அவன் வெளில வந்து இன்னும் உள்ள என்ன பாட்டு பாடிருப்பான் தெரியுமா? நான் பேசுவேன், அவர் பேசுவார், பாட்டு பாடிருப்போம். அவர் பேச இடமே கொடுக்க மாட்டோம். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தனோட பேசணும்னு மணிக்கணக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? அந்த விஷயத்தை கர்த்தனோட பேசணும். அப்புறம் உட்கார்ந்துருந்தார்ல, பேசிட்டே இருந்தாரு. விட்டுடுங்களா? விடுதலை ஆக்கிடுங்க, விட்டுடுங்க, விட்டுடுங்க. இவர் பேச, அவர் பேச. யாக்கோபு பேசினாரு, உறவுல இருந்தாரு. என்னை ஆசீர்வதிக்க விட மாட்டேன். என் தொட எலும்பே போனாலும் பரவாயில்ல, சுருக்கினாலும் பரவாயில்ல, உட்கார்ந்துட்டால. ஸ்தோத்திரம். அப்ப தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? நல்ல உறவுல இருக்கணும் போதுதான் நம்ம ஆத்மா திருப்தி ஆகும். 5வது, நாம் தேவனோடு தனியா இருக்கும் போதுதான் தேவனுக்கு நல்ல உறவு ஐக்கியம் இருக்கும். தேவனோடு உங்க வாழ்க்கையில தினமும் தேவனோடு 1 மணி நேரம் தனித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கேட்கிறார். 1 மணி நேரம் விதித்திருக்க கூடாதுன்னு கேட்கிறார். அதான் இயேசு சொல்றாரு மத்திய 14:23 இயேசுவை குறித்து அவர் ஜனங்கள் அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலையில் மேல் ஏறி போய் சாயங்காலமான போது அவர் தனியா இருந்தார். இயேசு தனியாவே ஜெபம் பண்ண ஜனங்களை அனுப்பிட்டு போய் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். 1 Corinthians 14:2 வாசிக்கிறோம். அவன் மறைவிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் மனிதர்கிட்ட பேசாம தேவன்கிட்ட பேசுகிறான். அந்நிய பாஷை பேச மனிதர்கிட்ட பேசாமல் தேவன்கிட்ட பேசுகிறான். ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், பரிசுத்தால் அருளப்பட்ட மொழியில் பேசுகிறான். அவன் செய்து பேசுகிறான் என்பதை ஆண்டவர் அவனுமே அறிய முடியும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அந்நிய பாஷை தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் இன்னைக்கு அந்நிய இந்த சப்ஜெக்ட் எடுத்துனாரு. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அக்கிரமம் பண்ற ஆள்லாம் இருக்குது. மனம் திரும்புங்க. அந்நிய பாஷமே அபிஷேகத்தை கேவலப்படுத்திடுறாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெறாதவங்களை பார்த்து அபிஷேகம் பெறாம போயிடுறான். ஆஞ்ச உள்ளவன் அந்நிய பாஷை பேசும் தேவனோட அந்நிய பாஷை பேசும் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். மறுபடியும் அப்ப பக்தி விருத்தி என்றால் தேவனோடு உள்ள உறவு. அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தரோட இன்னும் நம்ம நெருங்குறோம். சபையில மாத்திரம் இல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் சபையில மாத்திரம் இல்ல, நீங்க தனிமையா அந்நிய பாஷை பற்றி ஜெபிக்கணும். அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்க அபிஷேகம் பெறுவதை வாஞ்சிக்கணும். தேவனோடு உறவு கொள்வது என்பது சத்தம் என்னது அறியாமல் இருக்கபடியா பரிசுத்தாவின் பிதாவிட்ட நான் பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசுகிறோம், தேவனோட பேசுகிறான். உங்களோட பேசும்போது நீங்க உணர்வடைய வேண்டும். உணர்வடைஞ்சாதான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். நீங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினால் மட்டும் போராது. நாம் உணர்வடைகிற இருதயம் நமக்கு தேவையா இருக்குதா? நமக்கு தேவையா இருக்குது. ஆண்டவர் பேசும்போது உணர்வடையாம இருக்காதீங்க. உணர்வடைகிறது முக்கியமான ஒரு காரியம். அப்ப அந்நிய பாஷை பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம், தேவனோட பேசுகிறோம். அடுத்து பாருங்க, அப்ப தேவனோட பேசும்போது அது தேவனோட உள்ள உறவுல நம்ம சரியாக இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு தேவன் அவரோட உறவுல இருக்க விரும்புகிறார். நீங்க தேவனோட நல்ல உறவுல இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் வரும், உங்களுக்குள்ள ஜெப ஆவி வரும், உங்களுக்குள்ள பலவீனம் மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனோட உறவை நீங்கள் பலப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.